வணக்கம். ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றது. ஆஹா, செம்ம வசதி இல்லையா? ஆனா இந்த வசதிக்கு பின்னாடி நாம என்ன விலை குடுக்குறோம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இன்னைக்கு நம்ம பணத்தை மட்டும் இல்ல, அதை விட முக்கியமான எதையோ இழந்துட்டு இருக்கோம். அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஒரு சின்ன டெஸ்ட். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நேத்து ராத்திரி டின்னருக்கு உங்க ஃபோன்ல அந்த ஃபுட் ஆப்பை திறந்து எவ்வளவு நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்க? ஒரு 5 நிமிஷமா? 10 நிமிஷமா? நம்ப முடியலையா? ஆனா உண்மை இதுதான். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நாம சராசரியா ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம், ஆமா 20 நிமிஷம் என்ன சாப்பிடலான்னு முடிவு பண்றதுக்கே செலவு பண்றோமா. இங்க தான் அசலான ட்விஸ்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, இதே 15-20 நிமிஷத்துல சூடா ஒரு பருப்பு கடைஞ்சிருக்கலாம், இல்ல மணக்க மணக்க ரசம் வச்சிருக்கலாம். அதாவது வசதின்னு நினைச்சு நாம வீணாக்குற நேரத்துல நிஜமான சூடான ஆரோக்கியமான ஒரு சாப்பாட்டே செஞ்சு முடிச்சிருக்கலாம். இதுதான் கன்வீனியன்ஸ் பாரடாக்ஸ். அப்போ இதனால என்ன ஆகுது? நாம நம்மளோட ஃபுட் மேப் அதாவது உணவு அறிவை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வர்றோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, சமையல்ங்கிற நம்ம பாரம்பரிய அறிவுல இருந்து நாம ரொம்பவே தூரம் விலகி போயிட்டு இருக்கோம். இத ஒரு சூப்பர் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நட்சத்திரத்தை பார்த்தே வழி கண்டுபிடிக்கிற மாஸ்டர் மாலுமிகள் மாதிரி. ஆனா நாம இப்போ கூகுள் மேப்ஸ் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த ஃபுட் ஆப் தான் நம்ம சமையலறைக்கான ஜிபிஎஸ்ஸா மாறிடுச்சு. என்ன சாப்பிடணும், எங்க சாப்பிடணும்னு எல்லாமே அதுதான் சொல்லுது. இந்த நிலைமைக்கு ஒரு பேரும் இருக்கு. கல்னரி டீஸ்கில்லிங், அதாவது சமையல் திறன் சரிவு. இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நடக்கிற ஒரு விஷயம். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாரம்பரிய சமையல் முறைகளையும் அந்த நுணுக்கங்களையும் மறந்துட்டே வர்றாங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் ஒரு செய்முறையை முழுசா தெரிஞ்சு சமைக்கிறது, அதாவது தாளிப்புக்கு மசாலாவை எப்போ போடணும், ரசத்துல புளியையும் உப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு பண்றது. இதுக்கு பேர் தான் ப்ரொடக்ஷன். இன்னொரு பக்கம் ஏற்கனவே செஞ்சு வச்ச பொருட்களை ஒன்னா சேர்க்கறது, ஃப்ரோசன் ஸ்நாக்ஸை சூடு பண்றது, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பேக்கெட்டை கொட்டி கிளறது. இது சமையல் இல்லைங்க, இது வெறும் அசம்பிளி. சரி, இதனால என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு நீங்க கேட்கலாம். நாம நிஜமாவே என்ன விலையை கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா? வாங்க, அந்த 3 மறைமுகமான ஆனா ரொம்ப பெரிய விலைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல ரொம்பவே முக்கியமான விலை நம்ம நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்டது. சிம்பிளா சொன்னா, நம்ம உடம்புக்குள்ள என்ன போகணுங்கிற கண்ட்ரோலை நாமளே மத்தவங்க கையில கொடுத்துட்டோம். யோசிச்சு பாருங்க, நாம சமைக்காதப்போ அந்த சாப்பாட்டுல எவ்வளவு உப்பு, சர்க்கரை இல்ல என்ன மாதிரியான எண்ணெய் யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அது நம்ம கண்ட்ரோல்லே இல்ல. ரெஸ்டாரண்ட் சாப்பாடு பசிய போக்குறதுக்காக மட்டும் டிசைன் பண்ணப்படல. அது உங்களை திரும்ப திரும்ப சாப்பிட வைக்கணுங்கிற நோக்கத்தோட கிரேவபிலிட்டிக்காக டிசைன் செய்யப்படுது. நம்ம வீட்டு சமையல்ல இருக்கிற மஞ்சள் மாதிரி மசாலா பொருட்களோட மருத்துவ குணங்களை நம்ம இழக்கிறோம். அது மட்டும் இல்ல, வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு நம்ம உடம்பு சொல்ற சிக்னலையே நம்ம இப்போ கவனிக்கிறது இல்ல. அடுத்ததா 2வது பெரிய இழப்பு, நம்ம கலாச்சாரத்தோட இருந்த பந்தம் மறந்து போறது. ஆமாங்க, நம்ம வேர்களை நாமளே அறுத்துட்டு இருக்கோம். நம்ம பாட்டி, அம்மா செஞ்ச ரெசிபி எல்லாம் வெறும் சமையல் குறிப்பு இல்லைங்க, அது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பொக்கிஷம். ஆனா அதெல்லாம் இப்ப காணாம போயிட்டு இருக்கு. நாம இப்போ சீசன் பிளைண்ட் ஆயிட்டோம். அதாவது எந்த சீசனுக்கு என்ன காய் சாப்பிடணும், என்ன பழம் சாப்பிடணும்னு தெரியாம வருஷம் முழுக்க ஒரே பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். நம்ம பாட்டிங்க ஒரு கையளவு சீரகம், ஒரு சிட்டிகை மஞ்சள்னு சொல்லி கொடுத்த அந்த நுணுக்கமான அளவுகள் எல்லாம் இப்ப யாருக்கு தெரியும்? எல்லா டேஸ்டும் இப்போ ஒரே மாதிரி ரெஸ்டாரண்ட் மசாலா டேஸ்டா ஆகிடுச்சு. கவனிச்சிருக்கீங்களா? 3வதா, ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட பயங்கரமான விலையா இருக்கலாம், நம்மளோட நீண்டகால ஆரோக்கியம். நாம நோய்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் மிச்சம் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எதிர்கால ஆரோக்கியத்திலிருந்து பல வருஷங்களை கடனை வாங்கிட்டு இருக்கோம். இந்த லைஃப் ஸ்டைல் சர்க்கரை நோய், பிபி மாதிரியான தொற்றான் நோய்களுக்கு நேரடியான காரணம். ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இப்போலாம் 20 வயசு பசங்களுக்கு கூட ப்ரீ டயபிட்டிஸ், ஃபேட்டி லிவர்லாம் ரொம்ப சாதாரணமா வருது. இது ஒரு மெட்டபாலிக் கடன் மாதிரி, வட்டி ஏறிட்டே போகுது, ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு ரோடு சந்திப்புல நிக்கிறோம். நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. நம்ம எதிர்கால சமையலறைகள் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த 2 பாதைகள் தான் முடிவு பண்ண போகுது. முதல் பாதை, அதாவது ஃபியூச்சர் ஏ. இதுல சமையலறைங்கிறது வெறும் ஹீட் அண்ட் ஈட் ஸ்டேஷனா இருக்கும். சமையல் திறமைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. நம்ம குடல் ஆரோக்கியம் நிரந்தரமா பாதிப்படையும். 2வது பாதை ஃபியூச்சர் பி. இது ஒரு டெக் ட்ரெடிஷனல் கிச்சன். இங்க டெக்னாலஜிய நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்த பயன்படுத்துவோம். ஏஐ நம்ம பாட்டியோட ரெசிபிய அப்படியே சமைக்கும். சமையல் ஒரு கிரியேட்டிவான, ஸ்டேட்டஸான ஹாபியா மாறும். கேட்கவே நல்லா இருக்குல்ல? அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான்: நாளைய சமையலறைய நாம எப்படி உருவாக்க போறோம்? நம்ம பாரம்பரியத்தை, நம்ம பொக்கிஷத்தை எப்படி திரும்பவும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர போறோம்?
இது ஒரு டெக்னாலஜி உதாரணத்தோடயே சொல்றேன். நம்மளோட பாரம்பரிய சமையல் முறைகள் இருக்கு இல்லையா, அது நம்ம உடம்புங்கிற ஹார்ட்வேருக்காகவே பக்காவா கோட் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. ஆனா நாம என்ன பண்றோம், இந்த ஹார்ட்வேர்ல ஏதேதோ தப்பான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண பார்க்கறோம். அப்புறம் சிஸ்டம் கிராஷ் ஆகாம என்ன ஆகும்? அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நாம டெக்னாலஜியை தூக்கி எறியணும்னு சொல்லல, ஆனா அதை சரியா பயன்படுத்தணும். ஸ்மார்ட் ஸ்வாப் செய்யணும். அதாவது சின்ன சின்ன புத்திசாலித்தனமான மாற்றங்கள் மூலமா நம்ம நவீன வாழ்க்கையையும் நம்ம முன்னோர்களோட ஞானத்தையும் ஒண்ணா இணைக்கணும். அப்போ கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். உங்க கிச்சன் அது வெறும் பொருட்களை ஒண்ணா சேர்க்கிற ஒரு அசெம்பிளி யூனிட்டா இருக்க போகுதா, இல்ல புதுசா நீங்க உருவாக்குற ஒரு கிரியேட்டிவான இடமா இருக்க போகுதா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.